இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் செக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும். இந்த நாளை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையினூடாக நம்மோடு பேசுகிறது. நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு வலிமையும் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அநேகருக்கு அவருடைய வார்த்தை ஒரு பலமாக இருக்கிறது, அன்றைய நாளுக்கான ஒரு தைரியமாக இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பலத்தை நம்பி அநேக இடங்கள்ல பலவீனம் அடைந்து போகிறோம். இப்படியான நேரங்கள்ல தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏனன்னா எங்களுக்கு ஒன்று கிடைக்காட்டி தான் அதோட அருமை எங்களுக்கு தெரியும். அதே போலதான் நாங்க ஆசைப்பட்டது, நாங்க செய்ய நினைச்சதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறாம போகும்போது தான் ஆண்டவரை நாங்க தேடி போவோம், அவருடைய வார்த்தையை நாங்க வாசிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு வலிமையை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனது ஆற்றலாலும் அல்ல, உன்னுடைய வலிமையாலும் அல்ல, ஆனால் என்னாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். நாங்க என்னெல்லாம் செய்யணும் என்று நினைக்கிறோமோ, எங்களால இந்த காரியமெல்லாம் முடியாது என்றெல்லாம் நாங்க எண்ணுகிறோமோ, ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களைத்தான் மிகவும் எளிதாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இது எங்களுக்கு நடக்கவே நடக்காது, இந்த விஷயத்துல நாங்க தோத்து போயிட்டோம், இந்த நன்மையா அச்சோ அடுத்தவங்களுக்கெல்லாம் நடக்குது, எங்களுக்கு மட்டும் நடக்குது இல்லையே, நாங்க ஒரு அன்லக்கியான பர்சன் என்றெல்லாம் எங்களுடைய மனம் அடிக்கடி நினைக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்துல தான் இதெல்லாம் நீங்க உங்களால முடியாது, உங்களால் ஆகாது என்று ஒதுக்கி தள்ளி வச்சிங்களோ, ஆண்டவர் அந்த காரியங்களை தான் தேடி தேடி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் என்று காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பு தான் உங்களுடைய பலன். ஆண்டவர் உங்களோட காத்திருப்புக்கு தான் அவர் ஒரு தக்க பதிலை கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் எமக்கு கொடுக்கிறது வாய்ப்புகள் மூடப்படலாம், எங்களுடைய பலம் குறைந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆவி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கான தடைகள் எல்லாத்தையும் உடைத்து ஒரு புதிய வழியை பிறப்பிக்க செய்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல உங்களோட நாளை உங்களோட சொந்த வலிமையால தொடங்காம ஆண்டவருடைய ஆவியில வழிநடத்துதலோடு தொடங்குங்க. ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு முயற்சியையும், ஒவ்வொரு அடியையும் நீங்க அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்க செய்ய வேண்டியது விசுவாசத்தோட முன்னேறது மட்டும்தான். செயல்படுவது எல்லாம் ஆண்டவருடைய திட்டம். சற்று சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய திறமையை விட ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக நீங்க நம்பும்போது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். உங்களோட வலிமையை விட ஆண்டவருடைய ஆவியை அதிகமாக சார்ந்திருங்க. அப்போதுதான் பயம் நம்பிக்கையாகவும், தோல்வி வெற்றியாகவும், தடைகள் சாட்சியாகவும் மாறும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை மிகவும் தேவையான விடயம். இன்றைக்கு அநேகர் பலவீனப்பட்டு போகிறோம், அல்லது பலர் தங்களுடைய சொந்த ஆற்றலை முன்னிறுத்தி நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியான எங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக பேசியிருக்கிறார். அதுக்காக அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுடைய சொந்த ஆற்றலையும் வலிமையும் நம்பாம உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நம்பி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா.
நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அட்டையிலும் நீங்கள் முன்னின்று நடத்துங்க. எங்களுக்கு ஞானத்தையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் அருளுங்க. எங்களோட வாழ்க்கையில உங்களுடைய மகிமை வெளிப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. ஆமேன்.